ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சேது. வெல்கம் டு ஃபிலிமி ஃபீட். ஸோ இன்னிலேருந்து நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸ்க்கு பேர் ஃபிலிமி ஃபீட் ஸ்டோரிவர்ஸ். இதுக்கு மேலே வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிற அனிமேஷன் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், ஃபேண்டசி ஃபிலிம்ஸ், சைபர் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஸ்டைலில் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ஃபுல் ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுக்கு உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மறக்காமல் நீங்கள் ஃபிலிமி ஃபீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஹாலிவுட்டையே திரும்பி பார்க்க வச்சு நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு திரும்ப கொண்டு வர போகிற டாய் ஸ்டோரி 5, ஒரு அனிமேட்டட் மூவி. பசங்க எல்லாம் எப்படி டேப்லெட்ஸு, மொபைல் ஃபோன்ஸ் அடிக்ட் ஆகிட்டு விளையாடவே மறந்துட்டாங்க அப்படிங்கிற புரிய வைக்கிற ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான் இந்த ஸ்டோரி. மொபைல் விசஸ் பொம்மைகள், இதில் யார் ஜெயிப்பா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கேஷ் அண்ட் க்ரோவை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் உலகத்தோட பாஷாவான பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோ தான் இந்த மாஸ்டர் பீஸ் உருவாக்கியிருக்காங்க. நம்மளோட ஃபேவரட் கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்த அந்த லெஜண்ட் கேஸ்ட் தான் திரும்ப வந்திருக்கிறாங்க. ஓடிக்கு டாம் ஹாங்க்ஸ், பஸ் லைட்டியர்ஸ்க்கு டிம் ஆலன், ஜெஸ்ஸிக்கு ஜான் குசக்னு அவங்களுடைய அந்த மேஜிக்கல் குரல் தான் இந்த படத்தோட மெயின் உயிர். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். டாய் ஸ்டோரி 1 and 2ல் ஆண்டியோட ஃபேவரட் டாய்ஸான ஓடி, பஸ், ஜெஸ்ஸி எல்லாமே எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். டாய் ஸ்டோரி 3ல் ஆண்டி பெரிய நாய்க்கு காலேஜ் பண்ண பிறகு நம்ம டாய்ஸ் எல்லாமே பொன்னின்னு ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட கிடைக்கிது. அழுதாச்சும் நம்மளை கூட வச்சுப்பாங்க அப்படின்னு நம்மளை கண்ணில் தண்ணி வர வச்சுட்டாங்க. டாய் ஸ்டோரி 4ல் ஃபோக்கின்னு ஒரு புது கேரக்டர் உள்ளே வருது. கிளைமேக்ஸில் ஓடி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் போபி கூடவே போயிடுறான். டாய் ஸ்டோரி 4ல் ஃபோக்கின்னு ஒரு புது கேரக்டர் உள்ளே வருது. கிளைமேக்ஸில் ஓடி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் போபி கூடவே போயிடுறான். பஸ் அண்ட் கேங் பொண்ணி கூடவே இருப்பாங்கன்னு ஒரு சேட் எண்ணிக்கோட கொடுத்தாங்க. இப்போ அந்த எமோஷன் பையும் டாய் ஸ்டோரி 5ல் எப்படி தொடருது? லெட்ஸ் கெட் இன்டு த எக்ஸாக்ட் ஸ்டோரி. படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டெசர்ட் ஐலாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரில் இருந்து நிறைய பஸ் லைட்டியர்ஸ் பொம்மைகள் சதுரி கிடக்குது. ஒரு பஸ் முழிச்சிட்டு உடனே தன்னோட வைஃபை சிக்னல் ஆன் பண்ணி மற்ற பஸ் எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுது. ஏன்னா இது பொம்மை வைஃபைலாம் ஒர்க் ஆகுதுன்னு கேட்காதீங்க, இது 2026 அப்டேட் பாஸ். அவங்க எல்லாம் ஒரு ராஃப்ட், அதாவது கப்பல் மாதிரி பண்ணி ஒரு ஸ்டார் கமாண்டுக்கு போனாலும் முடிவு பண்ணி கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஜெஸ்ஸி கவுகள் பொன்னி கூடவே இருக்குது. ஆனால் பொன்னிக்கு ஒரு பிரச்சனை. புதுசாக ஆட்களை பார்த்தாலே அவள் பயப்படுறா, யாருக்கிட்டையும் பேச மாட்றா. அவள் பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு அழுகுறான். இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு ஜெஸ்ஸி துடிக்கிறான். ஆனால் வெளியே போய் பார்த்தா ஒரு ஷாக். பழைய பொம்மை ஒன்று அனாதே கிடக்குது. டாய்ஸ் காலம் முடிஞ்சிச்சு, இப்போ டேப்லெட்டு ஃபோனு சுற்றிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ தான் பொன்னியோட பேரண்ட்ஸ் அவளுக்கு ஒரு புது டேப்லெட் வாங்கி கொடுக்குறாங்க. அது பேர் தான் லில்லி பேட். லில்லி அவ்வளோதான். நம்ம ஊரில் பசங்க எப்படி ஃப்ரீ ஃபயருக்கு அடிக்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி பொன்னியும் அந்த டேப்லெட்டுக்கு அடிக்ட் ஆகுறான். லில்லி உடனே ஜிம் கிளாஸ் பசங்களுக்கு ஃப்ரெண்டு ப்ளஸ் அனுப்பி பொன்னிக்கு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது எல்லாமே உருப்படாதுன்னு ஜெஸ்ஸி சண்டை போட லில்லி ஜெஸ்ஸியை ஓல்டு பீஸ்னு கலாய்க்குது. செம்ம கடுப்பான ஜெஸ்ஸி உட்டிக்கு கால் பண்ணி அழுகுறான். என்னால் பொன்னியை காப்பாற்ற முடியல, எனக்கு பழைய உணர் எமிலி ஞாபகம் வருதுன்னு ஒரு சின்ன ஃபீல் பண்ணுறான். இதுக்கு நடுவில் பஸ் ஜெஸ்ஸி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பொம்மைக்கு நடுவில் மறுநாள் லவ் ட்ராக்லாம் ஓடுது. என்ன பண்ணுறது, இது ஒரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டிதான். பொன்னி அவளுடைய புது ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஒரு ஸ்லீப் ஒர்க்கு போகிறான். அவளோட பேக்கில் ஜெஸ்ஸி ஒழிச்சிட்டு போகிறான். ஆனால் அதை பார்த்து புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டேப்லெட் வச்சுருக்குறாங்க. பொம்மையை பார்த்து இன்னமும் பொம்மையை வச்சு விளையாடுறன்னு கலாய்க்கிறாங்க. அதை கிண்டல் பண்ணவும் உடனே பொன்னி ஜெஸ்ஸியை தூக்கி போட்டுட்டு டேப்லெட் எடுத்துக்கிறான். அந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் வலிக்கும், பட் பரவாயில்ல. கீழே விழுந்த ஜெஸ்ஸியை ஒரு பாட்டி எடுத்து தப்பான அட்ரஸ்க்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அது எங்கே போகுதுன்னா ஜெஸ்ஸியோட ஃபர்ஸ்ட் ஓனர் எமிலி வீட்டுக்கு. ஜெஸ்ஸி கூடவே நம்ம குதிரை புல்லிஷையும் மாட்டிக்கிச்சு. அங்கே போனால் எமிலியோட பொண்ணு பிளேக்ஸ் நம்ம புல்ஷியை தூக்கிட்டு போகிறா. இங்கே ஊட்டியும் பஸ்ஸும் மீட் பண்ணுறாங்க. நான் ஜெஸ்ஸியை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு பஸ் மாசாக கிளம்பி போகிறான். ஜெஸ்ஸி பிளேக் வீட்டில் பழைய டாய்ஸை மீட் பண்ணுறான். ஆனால் அங்கே ஒரு மிஸ்டர் ஸ்மார்ட்டி பேண்ட்ஸ்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அது வேறு ஒன்றுமே இல்லை, லில்லி பேட்டர் கம்பெனியோட ஒரு பழைய மாடல். ஸ்மார்ட்டி பேண்ட்ஸோட பேட்டரியை ஜெஸ்ஸி மாற்றி விட அது ஸ்னாப்பை கேமின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸை எழுப்பி விட்டுது. ஆனால் பிளேக்கும் ஒரு ஸ்க்ரீன் அடிக்ஷன் தான். அவளும் ஒரு நாள் அழுகிறா, ஏன்னா அவளோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. பொன்னியும் இந்த பக்கம் ஹைடன்சி விளையாடும்போது மற்றவங்களால் அவாய்ட் பண்ணப்படுறான். ஸ்க்ரீன் அடிக்ஷனால் எப்படி பசங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல டாக்டர் செம்மையாக சொல்லியிருக்காரு. டேப்லெட் லில்லி இப்போ ஒரு வில்லத்தனமான வேலை பண்ணுது. பொன்னி மாதிரியே ஃபேக் மெசேஜ் அனுப்பி டாய்ஸ் எல்லாத்தையுமே கேரேஜில் போட வைக்கிது. ஆனால் ஊட்டியும் பஸ்ஸும் லில்லியோட சார்ஜரை பிடுங்கி பேட்டரி டெயின் பண்ணி சத்தியமாக சொல்ல ஜெஸ்ஸி எங்கே மிரட்டுறாங்க. பஸ் ஒரு பள்ளி வச்சு டேப்லெட்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறான். அது ஒரு அல்டிமேட்டான காமெடி சீன். இன்னொரு பக்கம் அந்த ஐலாண்ட்லேருந்து வந்த பஸ் ஆர்மி நம்ம ஊடியை பிடிச்சி மிரட்டுறாங்க. அப்போ தான் நம்ம பஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம எல்லாமே பசங்க சந்தோஷப்படுத்துகிற ஒரு டாய்ஸ், நம்ம தலைவி நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சீன்லாம் பேசிட்டு அந்த பஸ் ஆர்மியை நம்ம பக்கம் சேர்த்துக்கிறான்.
ஜெஸ்ஸி மரத்தடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது புலிஷ் ஒரு உண்மையை காட்டுது. அந்த மரத்தடியில் எமிலி பேர் எழுதியிருக்கு. எமிலி அவரோட பொண்ணுக்கு, அதாவது பிளேக்குக்கு அந்த பேர் வச்சிருப்பாளன்னு ஒரு சென்டிமெண்டல் மூமெண்ட். அப்போ டேப்லெட் லில்லிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவளையே குப்பையில் தூக்கி போட்டுக்கிறான். ஆனால் நம்ம டாய்ஸ் உடனே போய் லில்லியை காப்பாற்றுறாங்க. லில்லி புது பஸ்ஸோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பஸ் ஆர்மியை ட்ரோன் மோடுக்கு மாற்றிட்டு எல்லாருக்கும் ஃப்ளையிங் செட்டப் ரெடி பண்ணுறான். அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு ரேஞ்சுக்கு அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். லிலியோட மாஸ்டர் பிளான் படி பிளேக்கை பொன்னி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. 2 பேருக்குமே நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பொன்னி முதல்ல தயங்கினாலும் பிளேக்கோட பூட்ஸை பார்த்துட்டு 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டு நிஜமான பொம்மைகளோட விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்ற பசங்க எல்லாம் பஸ்ஸுக்கும் ஜெஸ்ஸிக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி விளையாட நடுவில் ட்ரிக்ஸி மாதிரி டைனோசர்ஸ் கொண்டு வந்து கல்யாணத்தையே நிப்பாட்டுற மாதிரி சீனில் கிரியேட் பண்ணி விளையாடுறாங்க. நிஜமாவே பஸ் ஃபைனலாக ஜெஸ்ஸிக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஜெஸ்ஸியும் அக்செப்ட் பண்ணுறான். ஊடியும் மோபியும் அவங்க வழியை பார்த்துட்டு போகிறாங்க. ஃபைனலி பசங்க ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்து நிஜமான ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஆழமான மெசேஜோட படம் முடியுது. ஸோ ஃபைனலி டாய் ஸ்டோரியோட இந்த 5th ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கைஸ்? ஃப்யூச்சரில் ஸ்க்ரீன் அடிக்ஷன் நம்மளை எப்படிலாம் ஆளாக போகுது, அந்த இடத்துலையுமே நம்ம பழைய மெமரிஸ் எப்படி நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு ஒரு செம்மையான எமோஷன் ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க. இந்த புது ஃபிலிம் ஃபீட் ஸ்டோரி பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டாய் ஸ்டோரி கேரக்டர் யாருன்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு மாசான ஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.